கர்த்தாவே, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன். என் சம்பளத்த குடுக்க அவங்களுக்கு மனசே இல்லையே! அத பிடிச்சு வச்சுக்கிட்டாங்களே! அநியாயம் பண்றாங்களே! என்னுடைய உயர்வு, என்னுடைய ப்ரமோஷன தடை பண்றாங்கப்பா! நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதத்தின் தேவை? நான் எங்கே போவேன் வாடகை குடுக்க? நான் என்ன செய்வேன்? கடன் அடைக்கணுமே! அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய காதுகளில் கேட்டுடுச்சு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடுவார். யாக்கோபு 5:4 நீங்கள் அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், வயல்களிலே வேலை செய்த வேலையாட்களுடைய கூலியை நீ பிடிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த கூலி என்னை பார்த்து கூப்பிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜனங்கள் அந்த கூலிக்காக ஏங்கி தவிக்கிறதை அவர் கேட்டு விட்டாராம். அவர் சொல்கிறார், கேட்டால் என்ன பண்ணுவார்? கட்டாயம் அதை கொடுக்கும்படி கட்டளையிடுவார். அவர்களை தண்டிப்பார். கர்த்தருக்கு கோபம் வந்தால் அதை யாரால் தாங்க முடியும்? நீங்கள் அழுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதை கவனித்து விட்டார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, கூக்குரலிட்டாங்க. ஆனால் அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது எப்படி வர செய்தார் தெரியுமா? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வந்தார்களாம். அதனால் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டாயம் நீங்கள் பெறும்படி செய்வார். இதை விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார்.